அது அது கரெக்ட். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ஊழையும் அதாவது ஆ, ஊழில் 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 பெருவழி யாவுல மற்றொன்று சூழலும் தான் முந்தூர்னு எழுதுவாரு. அதாவது ஊழில் பெருவழி யாவுல, அதாவது ஊழ் வந்து ரொம்ப கொடுமையானது. அது பெருசு, அதை விட பெருசு எதா இருக்க முடியுமா? அதை வந்து சூழ்ச்சியால் நீங்க வெளில நினைச்சீங்கன்னா உன்னை முறியடிச்சிட்டு போய் நிக்கும் பாரு. நாம முயற்சியில போறோம், அதனால வந்துட்டு இருக்கு. நாம எல்லாம் முயற்சி, இப்போ முயற்சி பண்ணுகின்ற பொழுது அது வரும். அடுத்தது வந்து அதை என்ன சொல்லுவாருன்னா, அது வந்து விதி, அதாவது ஊழ்ங்கிற தலைப்பில் போட்டிருப்பாரு. ஆழ்வினை உடைமை ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைவென்றி தலை. நீங்க பசின்னு பசின்னு பேசிட்டு பசி தண்ணீர் போட்டு பசியை போட்டு தண்ணியில போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணியில போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா தான் இந்த பசி அடங்கும். அந்த அடிக்கிறதே சரியா போயிடும். அது தெரியாம நிறைய பேர் சாகுறாங்க. கேரளால கூட ஒரு பொண்ணு, அது என்னமோ அது சரியா உணவு பழக்கத்தை உடம்பு குறைக்குதுன்னு சொல்லி தப்பா போய் செத்து போச்சு. அது இன்னைக்கு கூட ஓடிட்டு இருக்கு. நேற்று ஆமாங்கய்யா. இதோ நம்ம குரூப்ல இருந்து ஒருத்தன் எனக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு. பார்த்துட்டு அதான் நான் சொன்னேன் நானு, என்னன்னா அது வந்து யோக முறையை அவங்க பின்பற்றவில்லை. அது மாதிரி வந்து சரியா வந்து வெஜிடபிள்ஸை சாப்பிட்டு கிளீன் பண்ணியிருக்கணும் இல்லையா? அது செய்யாம டைரக்டா வந்து தண்ணியை குடிச்சிட்டே இருந்தா வந்து எப்படி கரெக்டா இதாகும்? வெறும் தண்ணி தண்ணி கூட அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க. தண்ணி குடிச்சா கூட சிறுநீர்ல மஞ்சள் வெளி போயிருக்கான். அவங்க வந்து சாதாரண உணவு குறைச்சிக்கிறதே தவிர அந்த தண்ணீரை அருந்தோம்னா ரத்தம் சுத்தமாயிருக்கு, குடலும் சுத்தமாயிருக்கு. அப்ப வேற ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் இல்லையா? இப்ப வெந்நீர் மட்டுமே குடிச்சிட்டு வந்ததா அந்த பொண்ணு இது பண்ணிருக்காங்க. வெந்நீர் எப்படி குடிச்சிருப்பீங்க? அதேமே எனக்கு 365 நாள் 365 நாள் ஒரு சகஜமுனி பெங்களூர் இருந்தாரு, அவரே சாகல. 365 நாள் எங்கேயோ வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு இல்லையா? அப்ப சரியான ஒரு பயிற்சி கிடையாது இல்லையா? ஏற்கனவே பயிற்சி இருந்து மாதிரி பண்ணாருங்க. ஏற்கனவே பயிற்சி இருந்து பண்ணாரு. அப்ப என்ன பண்ணிருக்க மாட்டேன்னா, இவங்க அன்னப்பாதை இது யோக முறை கிடையாது. இது வந்து அன்னப்பாதை யாரோ சொல்றது கேட்டு தப்பான முடிவு எடுத்து அவங்க சாகுறாங்க. அவங்க அதாவது அந்த சாகிறது கூட அவங்க வந்து அந்த மலச்சிக்கல் வந்து பிரியாம தான் சேர்த்திருக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதாவது மலச்சிக்கல் சிறுநீர் சீக்கல் ரெண்டும் வந்து இறுகி போய் ஒட்டிக்கும். ஏன்னா அதாவது நீங்க என்ன உணவு சாப்பிட்டாங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஈராரத்தன் மனை அவர் படிப்படியா குறைச்சி வந்து நிற்கிறார். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 34வது பாடத்தை எடுத்து பாருங்க. 33, 34 எடுங்க. இப்ப அந்த கண்டுபிடிச்சிடலாம். 33, 34ல இதே வயசுல 26 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. 33வது பாடம் எடுங்க. 33 இந்தியன், 34 பாருங்க. இந்த கேரள பொண்ணு என்பது கேரள பொண்ணா அது ஆனா யாராரத்தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இறைச்சி தின்னு சாகிறவங்கள தம்சல்ஸ் குடிச்சு சாகிறவங்கள எங்க ஆகாரம் தின்னு அப்ப எல்லாரும் செத்து தானே தீரணும். அது ரெண்டு பெரிய விஷயம் இருக்குதுல. சரி, அந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து சாப்பிட்டு இருக்குது, சாப்பிடாம இருக்கு, ரைட் செத்து போலாம். அப்ப மற்றவங்க செத்து போறேன். ஏன் மற்றவங்களாம் செத்து தானே போறேன்? என்ன 1,00,000 பேர் சாகுறாங்க, அதுக்கெல்லாம் பதில் இல்லையா? இந்த பொண்ணு ஏதோ அந்த உணவு கட்டுப்பாட்டுல இருந்து செத்து போச்சுன்னு சொல்றானே, தினம் மருந்து தின்னு செத்துக்கிட்டு இருக்கிறான், சோத்த தின்னு செத்துட்டு இருக்கிறான், சோறு தங்களோட செத்துட்டு இருக்கிறான்ல. துடிதுடிச்சு சாகுறான், சோறு தங்குற மாதிரி துடிதுடிச்சு சாகின்ற பொழுது என்ன அதுக்கு என்ன பதில்? முட்டாள்தனமான. இப்ப நீங்க அந்த கேள்வி கேட்கணும் இல்லையா? அந்த பொண்ணு உணவு கட்டுப்பாடு இருந்ததுன்னு சொல்றீங்க, அது சரியான முறை கிடையாது, யோக முறை கிடையாது, அன்னப்பாதை சுத்தப்படுத்த கிடையாது, யோக முறையே கிடையாது. ரெண்டு விட்டு செஞ்சிருக்கணும். விட்டு செய்யும் பொழுது அந்த விட்டு செய்கின்ற பொழுது என்ன, உதாரணத்துக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க 10 நாள் எந்த வகையான எதுவுமே தெரியாம ஒரு அசைவ உணவு சாப்பிடறானே வச்சுக்குவோமே, ஒரு அசைவ உணவு தின்னு கெட்டு போனவனே என்ன பண்ண சுத்தப்படுத்தலாம். எப்படின்னா அவனை வந்து வணக்கம்.
ஒரு அசைவ உணவுக்காரன்னு வச்சுக்கங்க. அசைவ உணவுக்காரன்னு இருக்காங்க. திடீர்னு ஒரு 5 நாள் சாப்பிடாம இருக்கான்னு வச்சுக்கங்க. ஒண்ணும் ஆகாது. இந்த நீரை மட்டும் குடிச்சிட்டு வந்து விஷம் பூரா சிறுநீர்ல போயிரும். அவ்வளோ கொடிய நாற்றம் வந்து நிக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, சாதாரண உணவு குடுத்துறணும். எத்தன நாளைக்கு ஒருக்கா? ஒரு 3 நாளைக்கு ஒருக்காவோ, 4 நாளைக்கு ஒருக்காவோ. என்னது? சாதாரண உணவு குடுத்து, சாப்ட்டுருவான். சைவ உணவு குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்க. சைவ உணவு. அது சோறோ, அரிசியோ, கம்போ போட்டு கொஞ்சம் காய்கறி வச்சு வழக்கம் போல. அதாவது அசைவ உணவுக்காரன். நல்லா புரிஞ்சுக்கங்க. அசைவ உணவுக்காரன் எந்த பசியும் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 ஏதோ ஒரு வைராக்கியத்தின் காரணமாக போட்டுர்றான். ஒரு 5 நாள் போட்டுர்றான். யாராவது கவனிச்சிடுறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நானா இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? எப்பா சைவ உணவு எத்தன வருஷம்? நேத்து வரைக்கும் சைவம் தான் சாப்பிட்டேன். அசைவம் தான் சாப்பிட்டேன். இப்ப 5 நாளா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். டேய் செத்து வா வா அப்படின்னு அப்ப போதும்ன்னு நிறுத்திட்டு 5 நாள் கழிச்சு, ஒரு சாதாரண வெள்ள சோறு போட்டு, கொஞ்சோண்டு கீரைய போட்டு, காய போட்டு, கொஞ்சம் பருப்பு குழம்பு ஊத்தி, நெய் கிய் போட்டு பெனஞ்சு நல்லா இவ்வளோ குடுத்துருவேன். குடுத்தோனே என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். குடுத்தா என்ன ஆகும்? நல்லா காய் போட்டு, சோற போட்டு, கொஞ்சம் பெனஞ்சு விட்டு, கொஞ்சம் நெய் கிய் போட்டு, நல்லா இவ்வளோ சோறு குடுத்துரு. நல்லா கீரை பாதி, நல்லா காய் பாதி, கொஞ்சம் பருப்பு, சோறெல்லாம் போட்டு நல்லா பெனஞ்சு இத்தன சோறு குடுத்துட்டு, தண்ணி குடிக்க சொல்லிரு. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிடான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, இனிமா உடைச்சு விட்டுருவேன். இனிமா குடுத்து மலவாய் சுத்தப்படுத்தி விட்டு, இவ்வளோ குடுத்துருவேன். என்ன ஆகும்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்கும். ஒண்ணும் ப்ராப்ளம் வராதே. சரி, மறுபடியும் அவன அந்த அதே அசைவுக்கு மறுபடியும் ஒரு 3 நாள் போடணும். 5 நாள் அதே பழகுற 5 நாள் போட சொல்லுவேன். இப்ப 5 நாள் போடுறப்ப மறுபடியும் என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, அவன் சிறுநீர் போயிட்டே இருப்பான். மறுபடியும் இந்த மலச்சிக்கல் வரும். கூட என்னன்னா மறுபடியும் கொஞ்சம் கீரை கீரை போட்டு, சோற போட்டு, கொஞ்சம் நெய் ஊத்தி என்னது? நெய் ஊத்தி, கீரை போட்டு, கொஞ்சம் மசாலா போட்டு நல்ல மறுபடியும் கூட சோறு குடுத்துருவேன். மறுபடியும் வேலைக்கு போயிருவான். அப்ப எடை போட்டே வரணும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் 300 கிராம் நடுவே குறைஞ்சுட்டே வருவான். இப்படியே ஒரு 50 தடவ பண்ணோம்னு வச்சுக்கங்க, 6 மாசம் ஆயிரும். எல்லாம் சுத்தமாயிரும். அவனுக்கு சாவே கிடையாது அவனுக்கு. இப்போ இத பண்றத விட்டு போட்டு, முட்டாள்தனமா இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மனிதனை வந்து புண்படுத்துறது. என்னது? இல்லங்கய்யா. எனக்கு என்ன ஒரு இப்ப எண்ணம் வருதுன்னா, அப்ப இத்தன பேர் குணமாயிருக்காங்களா? அத ஏன் நியூஸா போடல? அது தெரியாது. சக்கர அதுதாங்க. இத்தன சக்கரை பேர் நோய் இப்ப வந்து சக்கரை நோய் குணமாயிருக்கும். நெறைய நோய் குணமாயிருக்கும். அத கூட நியூஸ்ல எடுத்து போடலாம்ல. இது மாரி ஃபாலோ பண்ணாங்க, குணமாயிடுச்சுன்னு. அத ஏன் ஒரு நியூஸா போடல? தெரியும். இப்ப நான் வந்து இப்ப YouTubeல நீர் மருத்துவம் யாருக்கு தெரியாம இருக்கிறீங்க? அத்தனை திருட்டு பயலுகளுக்கு தெரியும். அத்தனை திருட்டு பயலுகளுக்கும் சரி. இந்த புத்தகம் எல்லா இடத்துலயும் குடுத்தாச்சு. இந்த புத்தகம் காட்டியே பேசிட்டு இருக்கிறான். ஒருத்தனாவது வர்றானான்னு பாருங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 1000 சேனல் இருக்கும். தனியார் சேனல் ஒரு 500 இருக்கும். இந்த பெரிய 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 சேனல்ல வந்து ஒரு 10, 100 இருக்கும். ஒரு 300, 400 பேர் இருக்காங்க. எவனாச்சும் வரானா பாருங்க. 2 பேர் தான் வந்தாங்க. அது கூட ஒரு மாரி அது ஆன்மீக சேனல் மாரி ஒண்ணு வந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்துச்சு. அது போச்சு. அதுக்கப்புறம் நின்னே போச்சே. இந்த ஆன்மீக சேனல் எத்தன பேர் இருக்கானுங்க. அவனுக்கு எவனாச்சும் வரானான்னு பாருங்க. ஒரு பயலும் வரமாட்டான். என்னது? ஏன்னா இன்னைக்கு ஜி கூட பூம்பா எதுவும் இல்லல்ல. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இயற்கை உணவாளர் பேசினாரு என்கிட்ட. இன்னைக்கு அவரே பேசினாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது நான் நான் நினைச்சதே இல்ல. ஒரு முக்கியமான அதாவது தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு இயற்கை மருத்துவர். என்னது? அவர் பேரை சொன்னாவே தமிழ்நாட்டுல எல்லாருமே தெரியும். அவரு பேர்லாம் சொல்லல. ஏன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா அது என்ன கேட்டார் தெரியுமா? போட்டா ஒரு மறுநடி போட்டேன். அந்த வேலையில நடக்காது. இயற்கை உணவுக்கு இயற்கை உணவு நான் நம்ப மாட்டேன். இயற்கை உணவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது நான் பிச்சை எடுக்கணும். இயற்கை உணவு சாப்பிடுறதுக்கு நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும். இயற்கை உணவுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்க சொல்றது பரிணாம அறிவியல் மருத்துவம்னு. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டாரு. நான் சாப்பாட நிறுத்தி இப்ப சர்க்கரை தண்ணி தான் சாப்பிடுறேன். அதுவே எனக்கு கண்ணு குருடாகுது. சர்க்கரை தண்ணியே கண்ணு குருடாகும் பொழுது, நான் தேங்காய் பழம் சாப்பிட்டா பரலோகம் போயிருப்பேன்னு சொன்னேன். என்னது? என் பசி எப்படிங்க கட்டுப்படுத்தும்னு கேட்டேன். தேங்காய் பழம் சாப்பிடுறத பத்தியோ, அந்த மாம்பழம் சாப்பிடுறத பத்தி பிரச்சனையே இல்ல. பசிங்கிற அந்த கொடிய நோயை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? இயற்கை உணவு என்பது வேறு. பசி என்கிற ஜீரநீரை கட்டுப்படுத்துறது என்பது வேறு ஓங்கி அடிச்சேன். நான் சொன்னேன், நீங்க ஏதோ ஒரு நோய் உங்களுக்கு குணமாயிருக்கலாம். சாதாரண இந்த அரிசி உணவுல இருந்து நீங்க வேற உணவுக்கு மாறுனாவே நோய் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்க சாதாரண உணவுல இருந்து வேற உணவுக்கு அது ஒரு தேங்காய்க்கோ, ஒரு பழத்துக்கோ நீங்க மாறுறீங்கன்னு வச்சுக்கங்க. ஏன் நோய் நல்லாகாது? எதிலிருந்து மாறுறீங்க? இப்போ ஒரு கடுமையான சர்க்கரை நோய்.
அல்ல கடுமையான தோல் நோய், இல்ல என்னமோ இருக்கட்டுமே. யாரோ ஒரு அறிவுரை குடுக்குறாங்க. அவங்க தேங்காய் பழத்துக்கு மாறிடுறாங்க. என்னது தேங்காயோ, பழமோ இல்ல பழத்துக்கு மாறிடுறாங்க. உடனே நோயினுடைய வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். நிச்சயமா 80 விழுக்காடு 90 விழுக்காடு உலக சாதனை அது. ஒரு 6 மாசத்துல அவர பற்றி இருக்கிற நோய் வந்து 90 விழுக்காடு நோய் நல்லாயிரும். எப்படி நல்லாகும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஞானசேகரன் சொல்லுங்க. இயற்கை உணவுக்கு மாறுகின்ற போது நோய் குறையதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க ஐயா. ஏன்னா எதிலிருந்து மாறி இருக்கிறீங்க? என்னங்க ஐயா? எதிலிருந்து மாறி இருக்கிறீங்க? கேட்கலைங்க ஐயா. இப்பதான் எதிலிருந்து எந்த உணவுக்கு மாறி இருக்கீங்க? அசைவ உணவுல இருந்து சைவ உணவுல மாறி இருக்கும். சரி. அசைவத்துல இருந்து அப்படியே அசைவம் இல்லாதவன் அசைவ பழக்கம் இல்லாத என்ன உணவு சாப்பிட்டு இருந்திருப்பான்? நார்மலான சைவம் சமைச்ச ஆ, உணவு வந்து இங்க பாருங்க, இன்னும் விட எளிமைப்படுத்துங்க. சாதாரண உணவு திங்கிறவன்னு சொல்லி பழகுங்க. என்னது? சாதாரண உணவு. அப்படி அந்த செருப்பால் அடிக்கணும். எப்படி? வாதம் வந்து செருப்பால் அடிக்கணும். சாதாரண உணவு திங்கிறவன் என்ன சாதாரண உணவு திங்க தோல் நோய் வந்துடும். சாதாரண உணவு திங்க அத்தனை பேரும் மரணத்துக்கு போயிடுவானுங்க. சாதாரண உணவு சாப்பிடுற அத்தனை பேருமே சித்திரவதைப்பட்டு தான் சாகணும். எப்படி? ஆமாங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா. அது எவனா இருந்தாலும் சரி, நீ பெரிய அமைச்சரா இருந்த என்ன, நீ ஆண்டியா இருந்த என்ன, கோமன் ஆண்டியா இருந்த என்ன, நீ வந்து தலையில நீ வயர்கட்டு வச்சிருந்த என்ன, நீ ராக்கெட் என்ஜினியரா இருந்த என்ன, அவனை 3 வேளை இறைச்சி சாப்பிட்றவன் அல்லது சாதாரண உணவு சாப்பிட்றவன் செத்து தாங்க தீரணும். எப்படியா உங்கள்கிட்ட அறிவாளியா இருந்தாலும் இருந்துதாங்க ஐயா ஆகணும். அவன் அறிவாளி எப்படிங்க? சமாதிக்கு போறவன் தான் அறிவாளி, செத்து போறவன் அறிவாளி கிடையாது. என்னது? ஆமாங்க ஐயா. நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போறவங்க தான் அறிவாளி. அதான் பிரபஞ்சமே அதான் ஏத்துக்குது. பிரபஞ்சமே அதான் ஏத்துக்குது. இயற்கையை அதான் ஏத்துக்குது. அதிர்ச்சி தருகின்ற அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. யாருக்கு? அறிவாளிகளுக்கு. நீங்க சொன்னீங்க அதுக்கு பதில். அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. அப்படின்னா சமாதி பத்தி சொல்றாரு அவரு. என்னது? ஆமாங்க ஐயா. இது புரியாது. சரி, அவர்கிட்ட சொன்னேன். அவர் நல்ல முக்கியமா நான் சொன்னேன், ஐயா இது சம்பந்தமே கிடையாது, இது இயற்கை உணவுக்கு. நான் இயற்கை உணவுனா நான் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணும் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இயற்கை உணவுனா பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணும். காலையில 200 ரூபாய்க்கு நீங்க பருப்பு சாப்பிட சொல்லுவீங்க. அப்புறம் மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பழம் சாப்பிடணும், அவ்வளவு ஊற வச்சு சாப்பிடணும், மொச்சக்கொட்டை சாப்பிடணும்பீங்க. இல்ல இது திங்கிறது தின்னுட்டே இருந்தாலே இது எங்கேயும் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டேன். இதுக்கே எனக்கு 600 ரூபாய் வேணும்னு கேட்டேன். எதுக்கு? இதுக்கே எனக்கு 500 ரூபாய் வேணும். அப்படி யார்கிட்ட போய் பிச்சை எடுக்குன்னு கேட்டேன் நான். யார்கிட்ட போய்? உணவு இலவசமா கிடைக்காதுங்கன்ட்டு நானு. ஆரோக்கியம் தான் இலவசமா கிடைக்குன்னு சொன்னேன். உணவு இலவசமா கிடைக்காதுன்ற நானு. நீங்க சொல்லக்கூடிய எந்த உணவும் இலவசமா கிடைக்காது. என்னது? எந்த உணவுமே இலவசமா கிடைக்காது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஆரோக்கியம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டேன். பதிலே இல்ல. என்னது? நான் திருப்பி உங்களை கேட்கிறேன், இயற்கை உணவு சாப்பிட சொல்றீங்களா? இயற்கை உணவு யார் அப்பன் வீட்டுல இருந்து வருதுன்னு கேட்கிறேன். இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு காலையில ஒரு கட்டு கட்டுறீங்களே, யார் அப்பன் வீட்டுல இருந்து வருதுன்னு கேட்டேன். சரி, அது சும்மா வருதான்னு கேட்கிறேன். நான் ஆரோக்கியம் இன்னைக்கு தலைப்பு போட்டிருக்கிறேன். ஆரோக்கியம் இலவயமாக வழங்கப்படும் போட்டிருக்கேன். எனக்கு தலைப்பு அப்படித்தான். ஆரோக்கியம் இங்கே விற்கப்படும். இப்படி போட்டேன். ஆரோக்கியம் இங்கே இலவயமாக விற்கப்படும். அப்படியே போட்டிருக்கேன். ஆரோக்கியம் இங்கே இலவசமாக விற்கப்படும் போட்டிருக்கேன். ஒரு 50 பேர். அப்புறம் இந்த நம்ம பயிற்சி மையம்லாம் போட்டு பாத்தீங்களா? பயிற்சி மையம் எல்லாம் யாராவது பாத்தீங்களா? பயிற்சி மையத்தை பாத்தீங்களான்னு கேட்டேன். பாத்தேங்கய்யா. இதுல போட்டிருக்கேன். இதுல டெலிகிராம்லயும் போட்டாச்சு, யூடியூப்லயும் போட்டாச்சு. பாத்தீங்களா? அப்புறம் போற வழியில எழுத்து பிழை ஒண்ணு கண்டுபிடிச்சேன். இலக்கண எழுத்து பிழை ஒண்ணு கண்டுபிடிச்சேன். அதையும் போட்டேன். பாத்தீங்களா? பாத்தேங்கய்யா. மக்கும் குப்பை. மக்குன்னு போட்டிருக்கீங்களே. மக்குன முட்டாள்னு அர்த்தம். மக்குன முட்டாளு. ஆமா. மக்கும் குப்பை. மண்ணு கூட்டல், அதாவது மண்ணு என்று சொன்னாலே மண்ணு, அதாவது மக்கி போகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் மக்கி போதல். அது மண்க்கு போதல் தமிழ்ல வர முடியாது. இப்ப வந்து கல்கண்டுன்னு வருது இல்லைங்க. கல்கண்டுன்னு சொல்லக்கூடாது, கற்கண்டுன்னு தான் சொல்லணும். என்னது? கற்கண்டு. அப்ப மண் குப்பைன்னு வராது.
அப்ப மண் குப்பைன்னு வராது, அது மட்குப்பையா மாறும். ஆக நான் என்ன சொன்னேன், மக்குன்னு போட்டீங்கன்னா அது முட்டாள்னு அர்த்தம். முட்டாள் குப்பை எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டேன். இல்ல. ஆகையினால புணர்ச்சி விதிகள் படி மாறும் இல்லையா? ரகரம் ரகரமாக மாறியது. அது மட்டுன்னு வரணும். அது மக்கி போதல் தான் அர்த்தம். அது வந்து உரமா மாறுறதா. அதாவது உரமா மாறுறது தான் நீங்க சொல்றீங்க. ஆகையினால அடுத்த முறை கவனிச்சு நீ இத வந்து இக்குக்கு பதிலா இட்டு போடுங்கன்னு சொல்லி போட்டு விட்டேன். என் தோட்டத்துக்கு கூட என் தோட்டத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். புதுசா இறங்கி பார்த்தேன். கரெக்ட்டா பார்த்தேன். பார்த்தோனே கரெக்ட்டா என்ன கண்டுபிடிச்சுட்டேன் நானு. போட்டேன். எப்ப கண்டுபிடிச்சேன்னா, இவரு ஒருத்தர் அருமையான ஒருத்தர் தமிழாசிரியர் வந்து தமிழ்நாடு பூரா சுத்திக்கிட்டே இருக்காரு. கரெக்ட்டா போய் வீடியோ போட்டே இருக்காரு. என்னென்ன எழுத்து பிழை போட்டு மானத்த வாங்குறாரு. உண்மதான் அவரு. அந்த நெனப்பு எனக்கு வந்துச்சு. பார்த்துட்டே போனேன். அந்த நெனப்பு அவர அப்படி நெனச்சுட்டே போயிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா புதுசா ஒரு போர்டு ஒண்ணு வச்சிருக்குது. சரி எனக்கு பார்த்தா என்னடா நம்ம தமிழ் ஐயாவா மாறிட்டாரு ஐயாவும் அப்படின்னு. ஏன்னா தமிழ் பொறுப்பு இருக்குல்லையா? எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குல்லையா? ஆமா. பொறுப்பு இருக்குல்ல. நேரா இறங்கி தோட்டத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். கரெக்ட்டா எல்லாம் படிச்சு பார்த்துட்டே வந்தேன். என்னடா இவர் சொல்றா? ஆமா. அதே மாரி மக்குன்னு போட்டிருக்கானே. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தோமே. ஐயா சொல்லியிருக்காரே. ரைட்டுன்னு பார்த்தா அதே மாரி அதே தப்ப பண்ணியிருக்கேன். உடனே என்ன பண்ணேன்? அப்பவே போட்டு விட்டேன். வண்டி சைக்கிள்ல தான் போறேன். 6 கிலோமீட்டர் சைக்கிள்ல போறேன். ஜங்கடிச்ச பேர்ல வேர்த்து போச்சு எல்லாமே. பார்த்தீங்களா இல்லையா? வேர்த்து அப்படியே மூளா வீடெல்லாம் போட்டிருக்கேன். வீட்டுக்குள்ள படம்லாம் எடுத்து போட்டிருக்கேன். பார்த்திருப்பீங்க. வீடெல்லாம் படம் எடுத்து போட்டிருப்பேனே. இதுல பாருங்க. ஆமாங்கய்யா. டெலகிராம்ல எல்லாமே போட்டேன். டெலகிராம்ல வீடுல பார்த்தேன். எல்லாமே போட்டாச்சு. சரி. இப்ப இப்ப அது பாருங்க. அந்த 34வது படத்தை படிங்க ஐயா. ரமேஷ் ஓகே. ரமேஸ்வரியா ராமேஸ்வரி. ரமேஸ்வரி. எங்க இருந்து பேசுறீங்க? திண்டிவனமா? ரமேஸ்வரி வணக்கம். நேத்து சார் நானு நேத்து கூப்பிட்டிருந்தேன்ல விஷ்ணுன்னு சொல்லிட்டு மையப்பன் அவரு. கவனிங்க. ஆனா உங்களுக்கு பேர் வேற மாதிரி இருக்குதுமா. இது அம்மா நம்பருங்க. அதனால நேத்து அனுப்பிச்ச ஒரு 10-20 வீடியோ அனுப்பிச்சல பாத்தீங்க. அது இருக்கு 200-1000 வீடியோ இருக்கு. பாத்தீங்களா? சார் ஃபுல்லா பார்க்கல, பார்த்துட்டு இருக்கேங்க சார். நம்ம கவனிங்க. இது பரிணாம அறிவியல்மா. இது முழுக்க இது பரிணாம அறிவியல். நீங்க இந்த தத்துவத்தை புரியாம யார் செஞ்சாலும் தோல்வியில தான் முடியும். என்னது? தத்துவத்தை புரியாமல் யார் முயற்சி பண்ணாலும் தோல்வியில முடியும். என்னது? தத்துவத்தை புரியாமல் என்னங்க சொல்லுங்க. ஞானசேகரன் சொல்லலாம் அல்லது வந்து யார் சொல்றீங்க? இயற்கை சட்டத்தினுடைய தத்துவத்தை உண்மையா புரிஞ்சுங்கன்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு, நோய் இல்லாத வாழ்வு, அருமையா வாழலாம். அதுதான் என்னுடைய உண்ணாக்களின் ரகசிய புத்தகங்களுடைய விஷயமே ஐயா. அந்த புத்தகத்தை காட்டுங்க. நீங்களும் காட்டுங்க. நீங்களும் காட்டுங்க. இப்ப நான் வச்சிருக்க பாரு புத்தகம். எல்லாரும் புத்தகம் வச்சிருக்காங்க. இது வந்து பரிணாம அறிவியல். சார்லஸ் டார்வினுடைய தியரிக்கு அப்புறம் சார்லஸ் டார்வின் நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும். வாலில்லா குரங்கு அது இருக்கிற குரங்குலே அரை விழுக்காடு தான் இருக்கும். வாலில்லா குரங்கு. அந்த வாலில்லா குரங்குக்கு மாறி இருக்கா. மாறுகின்ற பொழுது ஒட்டுக்குடல் இருக்கு. இந்த ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக நாம கட்டுப்படுத்த வேண்டியது வாதம் என்கிற கொடிய நோய். வாதம் இல்லாத உலகத்துல யாரும் கிடையாது. அதாவது ஆகாரம் திங்கிறவனுக்கு வாத நோய் வந்தே தீரணும். வாத நோய் வரணும் அல்லது பித்த நோய் வரணும் அல்லது என்ன நோய் வரணும்? கபம் வாத நோய் வர வேண்டும் அல்லது இந்த மூணே 3 லட்சம் நோய் வந்துடும். இந்த 3 லட்சம் நோய். ஆகையினால அந்த ஜீரணீர் ஏற்கனவே இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம சாப்பிட்ற எல்லா உணவுக்குமே விரும்புகின்ற உணவா ஆரோக்கிய உணவா சொல்லுங்க. இப்ப அதுக்கு நான் அடுத்தது 34வது பாயிண்ட்க்கு நான் போறேன். இந்த கேரளால ஒரு பொண்ணு தப்பா செத்து போச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணுக்கு வயசு பாருங்க 26. யாருக்கு? அந்த ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு பேர் போடுங்க. படிச்சு பாருங்க. ராஜேஸ்வரி எப்படி படிங்க? ராஜேஸ்வரி பிகாம் பட்டதாரி. பாருங்க. ராஜேஸ்வரி தானே? அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? நான் நேர்ல பார்த்தேன் அந்த பொண்ணை. ஒரு 17, அது ஒரு 12, அது 5, 17, அப்புறம் ஒரு 3, அதிகமா 21 வயசு 22 வயசு அந்த பொண்ணு. இப்ப என் பொண்ணு வயசு தான் அது இருக்கும்.
அவங்களுக்கு என்ன எத்தனை மேற்பார்வை பண்ணியிருக்கான் பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை என்ன போட்டிருக்கான் பாருங்க. 34 என்ன போட்டிருக்கு? 34, 35 கூட படிக்கலாம். 34 அல்லது 35. ஓகேங்களா? குறிப்பு போட்டிருக்காங்க. திரு ஆர் ராஜேஸ்வரி அவர்கள் 232 நாட்கள் நீர் உணவில் மட்டுமே வாழ்ந்து சாதனை செய்த விவரம் பக்கம் 141 கொடுக்கப்பட்டுள்ளது. சுத்தமான இயற்கை ஆகாரமான கொல்லிமலை தேனை கொண்டு தன் உடலை சுத்தம் செய்து டாக்டர் ஆ சுபாஷ் அவர்களின் மேற்பார்வையில் இச்சாதனையை அவர் செய்திருக்கிறார். யார் முன்னாடி செஞ்சிருக்கிறீங்க? டாக்டர் நேச்சுரோபதி டாக்டர் முன்னாடி தான் செஞ்சு காட்டாண்டு. உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ணி போட்டு எரிஞ்சிடும். அப்படித்தான் கேரளா புள்ள செத்து போனது. என்னது? கேரளாவில் அப்படிதான் புள்ள செத்து போனதா? என்ன தெரியும் உங்களுக்கு? தப்பு தப்பா செஞ்சு கேட்டான். ஏன் கேரளாவில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கோழிக்கறி செத்து போச்சு ஒரு பொண்ணு. கோழிக்கறியா? கோழிக்கறி தின்னு கோழிக்கறியோட ஒண்ணு வேணும். கோழிக்கறி நிறைய தின்னுட்டு நீ தம்ஸ்அப் குடிச்சு பாருங்க, அப்படியே ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவாங்க. குடிச்சு பாருங்க, இறைச்சி தின்னு கொக்கோகோலா குடிச்சு பாருங்க, 100க்கு 10 பேர் செத்து போயிடுவான். ஜீரணமே ஆகாதுங்க. அந்த சேலம் ராஜேஸ்வரி பொண்ணு அப்ப பிகாம் பட்டதாரி, அப்ப என்ன வயசு இருக்கும் கணக்கு போட்டு பாருங்க. 17, 20, 21 வயசுல இருக்கு அந்த பொண்ணுக்கு. நான் நேர்ல பார்த்தேன். எப்போ இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியல? 17 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. எப்போ படிங்க, 20 வருஷம். அது லேசா அந்த பட்டியல், அந்த உணவு பட்டியல் படிங்க. ஓகே. உணவு பட்டியல் 34 பட்டியல் உணவு பட்டியல் இருக்குங்கய்யா. லேசா படிங்க, வேகமா படிங்க. ஓகே. சுபாஷ் இயற்கை மருத்துவம் ஆராய்ச்சி மையம். ஓகேங்களா? அப்ப 5ஆம் தேதி 7வது மாசம் 2013 இருந்து 18ஆம் தேதி 7ஆம் மாசம் 14 நாட்கள் நோன்பு கால உணவு விபரம். காலையில் மற்றும் இரவு சத்து மாவு கஞ்சி, மதியம் அரிசி சாதம் பிளஸ் கீரை பிளஸ் தக்காளி ரசம், இடையில் பழச்சாறு பிளஸ் தேநீர். அதுக்கப்புறம் 19ஆம் தேதியில இருந்து 7ஆம் மாசத்துல இருந்து 15ஆம் தேதி 8ஆம் மாசம் வரைக்கும் 28 நாட்கள் காலை மதியம் மற்றும் இரவு சத்து மாவு கஞ்சி, இடைப்பட்ட நேரங்களில் பழம், பழச்சாறு, தேன் தண்ணீர். அதுக்கப்புறம் 14 நாட்கள். அந்த 14 நாட்கள்ல காலை மதியம் மற்றும் இரவு 3 நேரமும் பழம் மட்டும், இடைப்பட்ட நேரங்களில் பழச்சாறு பிளஸ் தேன் தண்ணீர். அதுக்கப்புறம் 31 நாட்கள் காலை மதியம் மற்றும் இரவு 3 நேரமும் பழச்சாறு மட்டும், இடைப்பட்ட நேரங்களில் தேன் தண்ணீர் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் 116 நாட்கள் தேவைப்பட்ட நேரங்களில் தேவைக்கேற்ப தேன் தண்ணீர் மட்டும். அதுக்கப்புறம் 8 நாட்கள் 50% தேன் தண்ணீர், அதாவது ஒரு தடவை தேன் தண்ணீர், மீதி 50% வெறும் தண்ணீர், அடுத்து வெறும் தண்ணீர் மட்டும். அடுத்து 41 நாட்கள் காலை முதல் இரவு 2 நேரம் மட்டும் தேன் தண்ணீர், இடைப்பட்ட நேரங்களில் தேவைக்கேற்ப வெறும் தண்ணீர் மட்டும். அடுத்து 232 நாட்கள் வெறும் தண்ணீர் மட்டும், தேவைப்பட்ட நேரங்களில் தேவைக்கேற்ப தினசரி சராசரியாக சுமார் 4 லிட்டர் தண்ணீர் மட்டுமே நோன்பாளர் அருந்துகிறார். குறிப்பு: பல தேதிகளில் 4 முறை முழுமையாக இரத்த பரிசோதனைகள் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்டமன் கம்ப்ளீட் 2 முறை செய்யப்பட்டது. அதை தவிர இசிஜி, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, இஇஜி, எலக்ட்ரோ எனிமோபெலோகிராபி போன்ற முக்கியமான பரிசோதனைகளும் செய்யப்பட்டன. மேற்கூறிய அனைத்து பரிசோதனைகளிலும் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் நன்றாக உள்ளன மற்றும் ஒவ்வொரு வாரமும் பாடி டெம்பரேச்சர், பல்ஸ் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட், ஹார்ட் ரேட், பிபி மற்றும் பிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸாமினேஷன்ஸ் போன்ற அனைத்தும் பார்க்கப்பட்டன. அனைத்தும் நன்றாகவே உள்ளன. ஆய்வுக்கு உதவி செய்த PSA லேப், சேலம் ஸ்கேன் சென்டர், சேலம் சண்முகா மருத்துவமனை மற்றும் சேலம் ஸ்ரீ கோகுல மருத்துவமனை அனைத்திற்கும் எங்களுடைய ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். சேலம் சண்முகா மருத்துவமனை சேலத்துல மிகப்பெரிய பல கோடி ரூபாய் போட்டு கட்டியிருக்க மருத்துவமனை, சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் கோகுல மருத்துவமனை சேலத்துல மிகப்பெரிய, அது இருக்கும் 100 கோடி ரூபாய் இருக்கும். அப்ப நான் சொல்றது அது இருக்கும் எத்தனைன்னா அநேகமா 2005 2006 நினைக்கிறேன். அப்ப எத்தனை செலவு பண்ணிருப்பாங்க ஒரு ஆளுக்காக? ஆராய்ச்சி எத்தனை செலவாயிருக்கும் பார்த்தீங்களா? ஒரு ஆராய்ச்சி ஒன்றும் இல்லை. இந்த இளையராஜா போய் இங்கிலாந்துல 45 நிமிஷம் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது.
இன்னைக்கு அது சொல்றாங்க கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவாயிருக்குங்கிறாங்க. என்னது? பல ஆண்டுகள் உழைச்சிருக்காங்க. 80 பேர் சம்பளம் யாரு கொடுத்திருக்காங்க? இவர் கையில தான் சம்பளம் போயிருக்கு. 80 பேர் இசை விற்பனர்கள். ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு $2000 தான் கொடுத்துருப்பாங்க. $80,000 போயிருக்கு பாருங்க. அதுவே $1,80,000 அது 80,000 80 பேருன்னா $80,000 கிட்டத்தட்ட $1,60,000 அதுக்கு ஒரே நாள் நிகழ்ச்சி. அது போக பல ஆண்டுகளை உழைச்சிருக்காங்க. அதுக்காக பார்த்து ஒரு 8 கோடி ரூபாய் செலவாயிருக்குங்கிறாங்க. அது வந்து ஒரு இதுக்காக பண்ணது. அந்த ஒரு வணிக நோக்கத்துக்கு இல்லாம இது செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இவர் போய் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த தமிழ் இசை வந்து நல்லா கத்துருக்காரு. இந்த நரம்பு கருவிகள் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அதனாலதான் நான் இந்த எங்க நீங்க பாத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இசை கச்சேரி நடக்கிறப்போ நாதஸ்வர கச்சேரி நடக்கிறப்போ பக்கவாத்தியம்னு ஒரு நாள் இருக்கும். பன்னீர்செல்வம் சொல்லுங்க. பக்கவாத்தியம் சொல்றோம் இல்லையா? நீங்க எல்லாம் கல்யாணத்துல பாத்துருப்பீங்க, இசை கச்சேரி பாத்துருக்கலாம். ஆமா ஆமா. பக்கவாத்தியம் இருக்கும். பக்கவாத்தியம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது பாத்தீங்கன்னா கட்டாய கடம்னு ஒன்று இருக்கும். கடம் பானை கடம் ஒன்று இருக்கும். அப்படியே கடம் கனி இருக்க மண்ணுல செய்யப்பட்டது. என்னது? மண்ணால் செய்யப்பட்ட கருவிங்க உலகத்துல தமிழன் கண்டுபிடிச்சானுங்க. என்ன கண்டுபிடிச்சி? தெளிவா இருக்கும் சவுண்டு. மண்ணால் இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியாது. அவன் கருவியில பாத்தீங்கன்னா 4 கருவி தான் இருக்குது அவங்ககிட்ட. தோல் கருவி, அப்புறம் வந்து இந்த பித்தளையில் செய்யப்பட்ட கருவிகள், அப்புறம் நரம்பு கருவிகள், மரத்தால் செய்யப்பட்ட கருவி. 4 கருவி தான். நம்மளுக்கு 9 வகையான கருவி இருக்கு நம்மளுக்கு மட்டுமே. அந்த 9ல உட்பிரிவு ஒவ்வொன்றும் 50-50 போகும். என்னது? உட்பிரிவு 50-50 போகும். 50-50 போகும். அடேங்கப்பா விதவிதமா இருக்கும். ஒண்ணும் இல்ல. பாத்தீங்கன்னா இதய மாட்ட நீங்க பாரு இந்த யூ மாதிரி இருக்கும் ஒண்ணு. யூ மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கம்பி யூ மாதிரி வளைச்சு இப்படி கொண்டை ஊசி மாதிரி வளைச்சிட்டு நடுவுல ஒரு நாக்கு மாதிரி வச்சிருப்பாங்க. மோர் சிங்னு சொல்லுவாங்க. என்னது? மோர் சிங். மோர் சிங். படு பயங்கரமான சத்தம் வரும். புரியுதுங்களா? மோர் சிங் மட்டுமே வாசிச்ச மிகப்பெரிய ஒரு கலைஞர் ஒருத்தர் இருக்காரு. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அருமை சார். ஞாபகம் வரல. மோர் சிங் மட்டுமே வாசிப்பாருங்க. அந்த மாதிரி இசை சிறுசா இருக்கிறப்போ என் நண்பர் ஒருத்தர் விளையாண்டு இருந்தாரு. அவர் வாங்கி அடிச்சு பார்த்து என்ன சத்தம் வருங்கிறீங்க? ஒரே ஒரு கம்பி தான் எத்தனை சத்தம் கொடுக்கலாம் தெரியுங்களா? இந்த மாதிரி அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வாய்ப்பாட்டு ஒரு 10 பேர் பாடினோம்னா ஒரு மாதிரி காரசாரமா இருக்கும். என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னா எனக்கு இப்பதான் புரிஞ்சது. 2 நாளைக்கு கூட நேத்து கூட சொன்னேன். தனியா அப்பதான் யோசிச்சு பார்த்தா நம்ம நாட்டுல தனியாவர்த்தனம் பண்றான்ல. அப்ப பாத்தீங்கன்னா மோர் சிங் இருக்கும், கடம் இருக்கும். கடம் ரொம்ப முக்கியமான கடம் கட்டாயம் இருக்கும். கடம் இருக்கும், கஞ்சிரா இருக்கும். கஞ்சிரான்னு ஒரு சின்னதா இருக்கும். ஒரு கையாகணும் தான் இருக்கும் கஞ்சிரா. அது வந்து பாத்தீங்கன்னா உடும்பு இருக்கு இல்லைங்க, உடும்பு தோல்ல செய்வாங்க. இந்த தோல்ல மலை உடும்பு தோல் செய்வாங்க. மலை நான் பாத்திருக்கேன். மலை உடும்பு செஞ்சேன், நான் பாத்திருக்கேன். மலை உடும்பு தோல் அதுவும் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் மிருதங்கம் இருக்கும், அப்புறம் தவுள் இருக்கும். கரெக்டா அடிப்பாங்க பாருங்க. அந்த 5 கருவியும் தனித்தனி. அப்புறம் அந்த 5 கருவியும் பாத்தீங்கன்னா வாசிக்கும் பொழுது 5 கருவியும் தனித்தனியா காதல் கேட்கும். இதே வந்து ஒரு பாட்டு பாடினான்னு வச்சுக்க, ஒரு 5 பேர் ஒரே பாட்டு பாடினாங்கன்னா ஒரே சத்தமா தான் கேட்கும். என்னது? ஆனா இந்த இசை கருவிகளை வாசிக்கிற பொழுது 5 கருவி சத்தம் காதல் கேட்கும். இந்த மாதிரி 50 கருவி வாசிச்சாலுமே 50 தனித்தனியா காதல் கேட்கும். அதுதான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு சொன்னாரு. அப்படி நான் இது எப்படி கேட்டீங்கன்னா நாகரிகத்தை காட்டுவதற்காகத்தான் பண்ணிருக்காங்க தவிர அதுல இருந்து சின்ன சின்ன பிசுறு எடுத்துதான் வந்து திரைப்படம்ல வர்றது. அதுலதான் ரசிக்க முடியும். இது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அதுலயே இருந்தாதான் புரிஞ்சு கொள்ள முடிகிறார். அவர் சொல்றாரு இதெல்லாம் ரெக்கார்ட்ல பார்க்க முடியாது, நேர்லயே பார்க்கணுங்கிறாரு. என்னது? பாத்தீங்கன்னா மட்டும் அந்த 5 எத்தனை கருவி வாசிக்கிறாங்கன்னா 80 பேரோட கருவி அதுல வரும். அது 80 பேர் இந்த 5ல தான் பிரிகிறாங்க. இந்த பார்த்தேன் அதுல என்னன்னு பார்த்தேன். வயலின்லயே பார்த்தா ஒரு 50 பேர் வயலின் ஒரே மாதிரி. அந்த பித்தளை கருவிகள், அந்த பித்தளை கருவி ஒரு 10-15 பேரு. அப்புறம் அந்த ட்ரம் அடிக்கிற பாருங்க தோல் கருவி, அது ஒரு 10-15 பேர், எல்லாம் ஒரே மாதிரி. மொத்தம் 4 கருவி தான். அப்புறம் மரத்துல செய்யப்பட்டது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மரத்துல செய்யப்பட்டு தவுள் வந்துடும். நான் அப்படித்தான் யோசிச்சோம். ஓ இதுதானவா அப்படின்னு. நாங்க பண்ண தனியாவர்த்தனம் பண்ற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா எந்த வகையான எலக்ட்ரிக் இருக்காது. நீங்க தவுள்ல வந்து மின்சாரம் கிடையாது.
கடத்துல வந்து மின்சாரம் கிடையாது. எது நீங்க பண்ண முடியாது. இப்ப லேட்டஸ்ட் என்ன பண்றாங்க, எல்லாம் பூரா இந்த கம்ப்யூட்டர் வச்சுக்கிச்சு எல்லாம் பண்ணி டாயின் போய் ஆட்டுற பாருங்க. அதெல்லாம் அங்க பண்ணவே முடியாது. ஒரிஜினலாவே இருக்கணும். என்னது? ஒரிஜினலாக இருக்கும். டூப்ளிகேட் கம்ப்யூட்டரு, எலக்ட்ரிக் கித்தாரு, அப்புறம் எலக்ட்ரானிக் கித்தாரு அதெல்லாம் கிடையாது. ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம். இந்த பியூராவே இருக்கணுங்கிற அதேதான் இந்த பியூரா தமிழ்ங்கிறது சுத்தமானது. இப்பதான் என்னமோ போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. ஒரே ஒரு தட்டுல வச்சு எல்லா சத்தையும் கொடுக்கலாங்கிறான். ஒரே ஒரு தட்டு வெட்டு வச்சுட்டு ஒரு ட்ரம் மாதிரி ஆமா வச்சிருக்கிறாங்க. அந்த கிளிப்பை ஆமா மட்டும் மாத்தி விட்டா போதுமானது. வெவ்வேறு தவிழ் என்ன வேணுமோ வாசிச்சுக்கலாம் அதுல. ஆமா. இசைத்தாள் மட்டும் அது தெரிஞ்சா போதுமானது. இசைத்தாள் பழைய தெரிஞ்சுன்னா பழைய இசைக்கருவிகள் இப்ப ஒண்ணு கூட இல்லைங்க. ஆமா ஒண்ணு அந்த தேங்காய் தொட்டியில ஒரு மூங்கில சொருவிட்டு அதுல இருந்து ஒரு நரம்பு வந்து கொண்டு போய் அந்த தலைவல் விட்டு அதுல வாசிப்பான் பாருங்க. அருமை அப்படியே அருமை. உயிர் அப்படி அவ்வளவு உயிர் அப்படி அவ்வளவு உயிர்ல போய் அவ்வளவு வேலை செய்யும். அந்த ஆமா ஆமா. புல்புல் அப்ப தாரான்னு ஒண்ணு இருக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்காரர் நிறைய செஞ்சு சின்ன தள்ளுவண்டி ஆமா மாதிரி செஞ்சு அப்படியே தள்ளிட்டு போவான் பாருங்க. வாசிச்சுட்டு போவான் பாருங்க. அது வீதி வரைக்கும் கேட்கும். ஆமா அற்புதமா இருக்குங்க. அந்த அற்புதமா பழைய இருக்கும். இசைக்கருவிகள் ஒண்ணு கூட இல்லைங்க இப்போ. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான்லாம் காலேஜ் படிக்கிறப்ப புல்புல் தாரா ஒண்ணு வாங்கினேங்க. அது புல்புல் தாரா வாங்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா நான் அதை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. அதனால வந்து ஒரு நண்பருக்கு கொண்டு போய் மேரேஜ் அப்ப பிரசன்ட் பண்ணிட்டேன் அதை. ம். அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்புல் தாரா வந்து 150 ரூபாய் என்னமோ 1973லயோ 72லயோ பாத்தீங்கன்னாக்கா அப்பவே 150 ரூபா அது 150 ரூபா போட்டு வாங்கினேன். அதோட வேல்யூ எவ்வளவு தெரியும் இதுல இல்லைங்களா? இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த ம். வர்மத்தை தூண்டுதுங்க ஐயா. இந்த வர்மம் சொல்றோம் இல்லையா? வர்மம் ஆ அதுதான் கரெக்ட். உண்மை. நீங்க 1000த்துல ஒரு வார்த்தை நீங்க சொன்ன வார்த்தை. இந்த வர்மத்தை வர்மத்தை தூண்டுது. தூண்டுது. ஆ ஆமா ஆமா. இது ரொம்ப அற்புதமான வாசம். நீங்க நீங்க சொன்னது நீங்க அற்புதங்க. இந்த நீர் மருத்துவத்தை ஆமா. பத்தி நான் சரியா சொல்லிட்டீங்க. ம். நீர் மருத்துவத்தை பத்தி ஒருத்தர் அரசு மருத்துவரா இருக்காரு. அவர் இயற்கை மருத்துவர், அலோபதி இது சித்த மருத்துவர். நீர் மருத்துவத்தை வைத்துக் கொண்டு நீங்க வர்மக்கலை சொல்லித் தர முடியுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அதுதான் உண்மைன்ட்டு நான். இந்த ம். நீர் மருத்துவம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்மம்னா நீங்க ஒரு வெறும் நரம்ப மட்டும் பாப்பீங்க. அது ம். வந்து ஒரு நரம்பு எங்கேயும் பார்த்து அது ஒரு குத்து போடுவீங்க. ஒரு குத்து புள்ளி வைப்பீங்க. அது வந்து கிட்டத்தட்ட அதிலிருந்து போனதான் அங்கு பஞ்சர். அங்கு பிரஷர், அங்கு பஞ்சர் அப்படி போகுது. இந்த நீர் மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா 12 அடுக்குலயும் சுத்தப்படுத்தும்னு நான் சொன்னேன். எத்தனை அடுக்கையும்? இந்த அடுக்கையுமே உண்மைதான். 12 லேயர் இருக்குங்க. 12 வர்மம் தாயா நான் சொன்னேன். இந்த 12 வர்மம் அந்த பன்னிரு விழிகளிலே உன்னை ஒரு பாட்டே வரும். பன்னிரு விழிகளிலே ஒரு பாட்டு வரும். உன்னை பார்த்தாலே போதுன்னு ஒரு அருமையான பக்தி பாடல் அது. அது அது. பன்னிரு விழிகளிலே உன்னை பார்த்தாலே போதும்னு ஒரு என்னமோ சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது. சிவனை பத்தியும் முருகனை பத்தி பாடுற பாட்டு. கரெக்டா சொல்றேன். ஆ. முருகனை பத்தி பாடுற அருணகிரிநாதர் அந்த சொல்லு எங்க இருந்து இருக்கு? அருணகிரிநாதர் வந்து உடல்ல 12 அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா 11 அமைப்பு வரைக்கும் வந்துட்டான். 12வது அமைப்பு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கற்பனை எழுதினேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் மாதிரி நம்ம உடம்புல கண்ணாடி நரம்பு இழைகள்னு நான் எழுதினேன். இப்ப அது உண்மையாயிடுச்சு. அது போட்டான்ட்டான். அதுதான் போட்டான் வேலை செய்யுதுங்கிறான். என்னது? போட்டானுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு நரம்பு இருக்கணும். அது அதுக்குள்ள பூந்துரும். அதனாலதான் இவன் மூளையை புரிஞ்சு கொள்ள முடியும்ட்டான். அதனால அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். அதனாலதான் இந்த பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ட்டான். என்னது? பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறான். இதே இந்த பசியை கண்ட்ரோல் பண்ணாதான் மரணத்தை ஜெயிக்க முடியுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப சரஸ்வதி இருக்கலாம். அது வந்து இப்ப யார புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க. யாரு நூகுன்னு யாரா வந்திருக்கீங்க? நூகு யாருங்க? நூகு எதிர்த்து வரீங்க? நூகு வணக்கம். ஐயா சென்னையில இருந்து ஐயா. எங்க ராமநாதபுரம்? எங்க தென்னாடா? தென்காசியா? சென்னை. என்ன பண்றீங்க? உங்களை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லிங்க. என்ன சொல்லுங்க? உங்களை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சீக்கிரம் நேரம் அது 5 நிமிஷம் தான். சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். இந்த உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டிருந்தேன் இல்லைங்களா, உங்க லிங்க் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்ட்டு. நீங்க அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க. அதுதான் இப்போ லிங்க்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஃப்ரீயா இருந்தேன். இப்ப ஃப்ரீயா இருந்துச்சு, அதனால வந்தேங்க. என்ன பண்ணிட்டு என்ன படிச்சிருக்கீங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இல்ல சாதாரணமா என்ன தொழில் பண்றீங்க? இல்ல மொபைல் சர்வீஸ் இப்போ வந்து ராபிடோ ஓடுது. அப்ப இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை, இந்த உணவுங்கிறது தேவையற்றது. உணவுங்கிறது நம்ம பழக்க வழக்கம் தான். இந்த உணவு இல்லாமல் வாழும் கலைங்கிறது ஏதோ அது ஒண்ணும் கிடையாது. அது வந்து சாதாரண உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போறதுனால உணவு பழக்கத்தை விட சொல்றோம். அவ்வளவுதான்.
உணவு பழக்க வட்டத்தில் மாற்று உணவு இருக்கு. நமக்கு வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறது தான் இந்த பரிணாமம். அது இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா ஓரளவுக்கு? உங்களுக்கு தான் இந்த புத்தகம் வாங்கி படிச்சிட்டீங்களா நூகு? ஐயா என்ன புக் வாங்கலைங்கய்யா? அது புத்தகம் வாங்குறது வாங்கலையா? எப்படின்னு புத்தகம் வாங்கினா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எப்படி உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பணுங்களா வாங்குறதுக்கு? ஆமா, எல்லாமே எல்லா தகவலும் கொடுத்தாச்சு. எல்லா தகவலும் கொடுத்துருப்பேன். அதுல கூட நன்கொடை கூட போட்டிருப்பேன். நன்கொடை நீங்க நீங்க 4-5 நாள் வந்து இலவசமா கத்துக்கலாம், அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நன்கொடை கொடுக்க நன்கொடை கொடுத்து சேர்த்துட்டீங்கன்னா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். ஓகேங்க ஓகேங்க. ஆமா, அது நன்கொடை நீங்க வாட்ஸ்அப்ல டெலிகிராம் எல்லாமே டெலிகிராம் தான் அனுப்பப்படும். வாட்ஸ்அப் நான் பயன்படுத்துறது இல்ல. புரியுதுங்களா? சரிங்க சரிங்க. டெலிகிராம் சொல்லி வாங்க. அதை தத்துவம் புரியாம யார் செஞ்சாலும் மரணம் நிச்சயம். சரிங்க. ஒரு மனிதன் வந்து சொந்த டாக்டரா மாறுறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த மரணத்தையே கேள்வி கேட்கறது, டிஎன்ஏ மரபணுவே மாத்துறது சாதாரண விஷயம். உங்க உணவு பழக்கம் இது ஒத்து வராது. நீங்க எந்த உணவு பழக்கம் வைத்துக்கொண்டாலும் ஆரோக்கியமா ஒன்னா உணவு பழக்கம் தொடர்ந்து நீடிச்சு. நீ கூட இயற்கை மருத்துவ பேசுறேன். அவர் என்ன உணவுல சொல்லிருந்தார், இது சாவு நிச்சயம் நான் சொல்லிட்டேன். நான் என்னது இயற்கை உணவு பத்தி பேசுறது சொன்னேன், சாவு நிச்சயம் நான் என்னது எப்படிங்கன்னு கேட்டியே. நீ சாப்பிட்ற உணவே அப்புறம் அதை ஏன் பண்ணுது நான் சொன்னேன். நீ சாப்பிட்ற சரி ஒரு உணவு சாப்பிடும்பொழுது என்ன நடக்குதுங்க? உணவு சாப்பிடும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்ம ஆளுக்கு மட்டுமே, அதாவது ஞானசேகரன் சொல்லலாம், அல்லது வந்து திருலோகன் சொல்லலாம், அல்லது இவர் சொல்லலாம், பன்னீர்செல்வம் சொல்லலாம். உணவு போனோம்னா என்ன நடக்குது சொல்லுங்க. ஏதோ உணவு நான் சாப்பிட்றேன், என்ன நடக்குது? இப்ப சாதாரண உணவு சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா அன்னப்பாதை தண்ணியை தவிர ஓகே. வாழைப்பழம்னு வச்சுக்குவோமே, வாழைப்பழம் போடுறப்ப என்ன நடக்கும்? வாழைப்பழம் போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி, முதல்ல போடக்கூடிய உணவுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து சக்தியை வந்து உடல் உறிஞ்சிக்கிட்டு மீதி சக்கையை வந்து கழிவை வெளியே தள்ளும்னு. அது இல்லாம அதுல வந்து செரிமானம் ஆகும். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இன்னொன்னு சொல்லணும், நீங்க அழுக்கும் சேரும். அழுக்கும் உடல்ல வந்து கொஞ்சம் அக்குமுலேட் ஆகும். அத சொல்லுங்க. அது மட்டுமல்ல, ஜீரநீர் சுரந்தே தீரும். என்னது? ஜீரநீர் சுரக்கும். ஜீரநீர் சுரந்தா செரிமானம் ஆகும். பாருங்க, அதுதான் எல்லாத்துக்கும் மரணட்டி. என்னது? எவன் கேட்டாலும் மரணட்டி. பாரு, நான் என்ன சொன்னேன், புகழ் பெற்ற மருத்துவர், நல்ல மனிதர். அவர் கடுமையான நோயெல்லாம் குணமாக்கி இருக்காரு. 1 லட்சம் பேர்த்த குணம், நானாவது ஒரு 1000 பேர் இருக்கிற அவரு 10 லட்சம் பேர்த்த குணமாக்கி இருப்பாரு. 10 பைசா கார்டுலயே அவரு குணமாக்கி இருக்காரு. நிறைய பேருக்கு இலவசமா சொல்லி தர்றாரு. அது வேற. ஏதோ ஒரு நல்ல மனிதர். அவரை சொன்ன ஐயா இது வேறங்க ஐயா, இது நீங்க சொல்லக்கூடிய உணவெல்லாம் சொன்னு வச்சுக்கோங்க. இல்ல நம்ம எனக்கு தேவை பசிங்கிற நோய் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் விரும்பல, ஆனால் எனக்கு என்ன சுரக்க கூடாது? ஜீரநீர் சுரந்தாங்க நான் செத்து போயிருவாங்கிறேன். அப்படிதான் சொல்லக்கூடாது. உடலை பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா பயோபிசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். பயோபிசிக்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க யார்ட்டையும் போக தேவை, நேரவே கூகுள்ல போய் பாத்துருங்க. பயோபிசிக்ஸ் என்னன்னு போடுங்க, பயோ கெமிஸ்ட்ரி என்னன்னு போடுங்க, எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு போயிடும். உன்னை செயல்பாட பூரா நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் சொல்லிட்டேன், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒரு கெமிக்கல் உற்பத்தியாங்க. அதுக்கு பேரு தான் தமிழ்ல ஜீரண நீர்னு பேரு, அல்லது நீர்னு பேரு, அல்லது மரணத்தை உறுதி செய்கின்ற நீர்னு பேரு. என்னது? மரணத்தை உறுதி செய்கின்ற நீர். ஏற்றிக்கணும். எங்கேயாவது ஓசில கிடைக்குன்னு புடிச்சீங்கன்னா அவங்களுக்கு சாவறதுக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். சாகிறதுக்கான அடிப்படை கொடுத்துட்டான், சாவதற்கான அடிப்படை கொடுத்துட்டான். அது காப்பி தின்னா என்ன, வாழைப்பழம் தின்னா என்ன, அதான் விஷயமே. நல்ல சுத்தமாகறதுக்கு மட்டும்தான் ஆரம்பத்துல நேரடியா தூய்மையான தண்ணீரும் மருந்தடிக்காத காய்கறி கீரைகள், இதுதான் பேசிக். இதுல இருந்து யாரு மாறினாலும் நோய் நிச்சயம். ஆனா தொடர்ந்து நீங்க புத்தகத்தை குறைஞ்சபட்சம் 1000 தடவை படிச்சு மண்டையில ஏத்திருக்கணும். படிச்சுட்டேன்னு சொல்லி ஓரமா வச்சுட்டீங்க, உங்களாட்டு முட்டாள் யாரும் கிடையாது. என்னது? அப்படி பணத்தை கொடுத்துட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு நன்கொடை வாங்கிட்டு அப்படி புத்தகத்தை போட்டீங்க, கோமாடி ஆக்கி விட்டுரு. என்ன ஆக்கி விட்டுரும்? என்ன ஆக்கி விட்டுரு? நோய் கோமாடி ஆக்கிடும். என்னது? புத்தகத்தை
போயிட்டு கேவலமா படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படி தள்ளி போட்டீங்க மரண அடிதான் கிடைக்கும் இயற்கையில இருந்து. ஆனா இயற்கை முழுக்க முழுக்க இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு மன வலிமையால் தீய இயற்கையை எதிர்த்து போராடுதல். 2 இயற்கை இருக்கு. நல்ல இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு நல்ல இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொரு இயற்கை தீய இயற்கை. மாறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம். மணி 8:45 ஆச்சு. 5 நிமிஷம் முடிச்சுக்க போறோம். ஆகையினாலே நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு 1000 முறை படிச்சுக்கங்க. அல்லது நான் அனுப்புற அந்த நீர் மருத்துவம் 942 நீர் மருத்துவம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நான் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினேன். நீர் உணவுன்னு சொல்லியிருக்காங்க. நீர் மருத்துவம்னு யாரும் சொன்னது இல்ல. மருத்துவம்னா நோய் குணமாக்கியே தீரணும். உணவு அதான் பேரை யோசிச்சு தான் நீர் மருத்துவம்னு போட்டேன். ஏன்னா நீர் உணவுன்னு தான் வெங்கடேசன் சொல்றாரு. அதே போல வாட்டர் டைட் சொல்லிட்டு அருணா டைட் சொல்றாரு. இது கொஞ்சம் மண்ணில ஏத்தணுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணேன், நீர் மருத்துவம்னு போட்டேன். அதுக்கான தத்துவத்தையும் போட்டேன். 942 வேற போட்டிருக்கேன். இது வந்து திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது. அவர் கண்டுபிடிச்சதல்ல, பரிந்துரைக்கப்பட்டது. உண்மையை எழுதிட்டாரு. அதனால அருள் கூர்ந்து எல்லாம் சிந்திங்க. இதை வந்து இது அடிப்படையே வந்து 180 நாள் காலை முதல் மாலை வரை நீர். இது வந்து எப்படின்னா வைரம், உங்களுக்கு வைரம் வேணும்னா செய்யணும். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, இந்த பழக்கம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு தேவை ஆரோக்கியம், விடுதலை. அதாவது சாவுல இருந்து தப்பிச்சு இயற்கைங்கிற சமாதிக்கு போறதுதான் இது வேலையே. அல்லது இந்த உணவு இந்த முறையை வந்து விண்வெளி வாழ்க்கைக்கு திருப்புறது, இந்த பூமியில இருந்து தப்பிச்சு போறது. அதை நிச்சயமா குறைஞ்சபட்சம் 200-300 ஆண்டுகள் வாழ முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அதனால இது ஒரு ரொம்ப எளிமையானது. இயற்கை சட்டம் ரொம்ப புரிஞ்சுட்டு ரொம்ப எளிமை. புரிஞ்சுட்டீங்கன்னா கிடையாது. திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க இறைச்சிக்கு போயிட்டு கூட ஒரு 5 நாளுக்கு சுத்தப்படுத்தி வந்துடலாம். திடீர்னு ஒரு நாளுக்கு பால் குடிக்கிறீங்க, அது ஒன்றும் பரவாயில்ல. திடீர்னு ஒரு தயிர் குடிக்கிறீங்க, பரவாயில்ல. திடீர்னு இட்லி திக்கிறதெல்லாம் பரவாயில்ல. திருப்பி நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த ஏறின உடம்பை மீண்டும் கரைச்சி எடுக்கணும். புரியுதா? ஒரு தடவை தப்பு பண்ணீங்கன்னா 5 கிலோ ஏறும். நான் அங்கிருந்து திருச்சியிலிருந்து இங்க வர்றேன், 2 கிலோ ஏறி இருக்கு. இங்க வந்து பார்த்தா கரைஞ்சு போச்சு. சைக்கிள்ல போயிட்டு வந்து எடை போட்டு சைக்கிள்ல போய் இப்போ கடுமையாக அலைஞ்சு எடை போட்டா கரெக்டா 57.5 வந்துருச்சுங்க. நிறைய போச்சு. இந்த சொகுசு வாழ்க்கை, சொகுசில் உட்கார்ந்துட்டாவே தேவையில்லை மேடம். சொகுசு வாழ்க்கையிலே 2 கிலோ ஏறுது. அப்ப சும்மா திருட்டு இருந்தா என்ன ஏறு பாருங்க. அது கரையத்துக்கு 2 நாள் ஆயிருமே. 2 நாள் ஆயிருமா அது கரையத்துக்கு? எனக்கு உங்களை வந்தோடனே அங்கிருந்து வந்து மலையில போய் ஏறிட்டு போய் 10 கிலோமீட்டர் சைக்கிள் போட்டு காணா போச்சு. அங்கேயே வயிறு சுருங்கி அப்படியே அப்பா இந்த கடுமையான வெயில 6 கிலோமீட்டர் போகும்பொழுது நாக்கே தட்டி போச்சு. அப்ப வயிறு கீழே சுருங்கியே போச்சு. சர்ரு இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. வரட்டி சாப்பிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதெல்லாம் கவனமா செய்யணும். ரொம்ப எளிமையான நோயை கண்டு யாரும் பயப்படாதீங்க. எல்லா நோயுமே எல்லாம் நல்லாயிரும். ஏன்னா இது வந்து மரபணுவே நீங்க சுத்தப்படுத்துற மாதிரி. இது ரத்தத்தையும் பெருங்குடல் சுத்தம் செய்கின்ற பட்டினி முறை கிடையாது. இதுக்கு பேர் சுத்தம் செய்கின்ற முறைன்னு வச்சுக்கோங்க. எந்த நோயை பத்தி கவலைப்படாதீங்க. நமக்கு மூளை தெளிவா இருக்கணும். மூளை வைத்துக் கொண்டு அதை வள்ளுவர் சொல்லுவாரு, பொறிகள் போனால் பரவாயில்ல. பொறிகள்னா 5 புலன்கள், கை போச்சு, கால் போச்சு, இடுப்பு போச்சு, தலை, அதை பத்தி கவலைப்படாதீங்க. மூளை இருந்தால் முயற்சி செய்யுங்கிறார். மூளை வைத்துக் கொண்டு என்ன சொல்றாரு? மூளை வைத்து முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? வீடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.